வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி, அக்குபஞ்சரில் நடப்பது என்ன? 1. முதலில் சரியான புள்ளியினை நோய்களின் அறிகுறிகளுக்கு ஏற்றவாறு தேர்ந்தெடுக்க வேண்டும். 2. சரியான புள்ளியை சரியான அழுத்தத்தில் தொட வேண்டும். 3. அவ்வாறு தொடும் பொழுது மனம் முழுவதும் அந்த விரலின் நுனியில் ஒருமுகப்படுத்த வேண்டும். 4. சிகிச்சை தருபவரின் எண்ணம் பாதிக்கப்பட்டவரின் சக்தி ஓட்டங்கள் சமநிலை அடைந்து நோய் குணமாக வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். 5. அதன் பின்னர் சக்தி ஓட்டங்கள் சமநிலை அடைந்து நோய் குணமாகிறது. நோய்கள் இருக்கும் பொழுது சக்தி ஓட்டங்கள் சமநிலையில் இருக்காது. சரியான புள்ளியில் அழுத்தமும் தருவதன் மூலமும் திணிவு பெற்ற காந்தத்தின் மூலமும் சக்தி ஓட்டங்கள் சமநிலைப்படுத்தப்பட்டு நோய் குணமாகிறது. இதைத்தான் யிங் யாங் தியரி என்று அக்குபஞ்சரில் அழைக்கிறார்கள். அக்குபஞ்சரில் ஜோடி உறுப்புகள் என்று இருக்கின்றன. அதில் ஒன்று யிங் எனவும் மற்றொன்று யாங் எனவும் அழைக்கப்படுகிறது. இவை சீனர்களால் அவ்வாறு அழைக்கப்பட்டது. அக்குபஞ்சர் என்பது சீனாவில் வளர்ச்சி பெற்றாலும் அது தோன்றிய இடம் இந்தியா என்பது பலருக்கும் தெரியாது. இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்ட வர்ம கலையானது சீனாவிற்கு சென்று சீனர்களால் மறுவடிவம் பெற்று அக்குபஞ்சராக மாற்றமடைந்தது. அங்கு அதற்கு அவர்கள் வைத்த பெயர்தான் யிங் யாங். எனவே அக்குபஞ்சர் மருத்துவத்தின் மூலம் அல்லது தோன்றிய இடம் இந்தியா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபா அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு, அக்குபஞ்சர் மருத்துவத்தில் நடப்பது என்ன? அதில் என்னதான் நடக்குது? இப்போ மருத்துவம் பலவிதம், ஆனால் அது சென்று அடையும் இடமோ ஒரு இடம். எப்படி ஆன்மீகம் பலவிதம், அது சென்று அடையும் இடமோ இறை உணர்வு. அதுபோல இது மருத்துவம் பல்வேறு பல வகையாக இருக்கிறது என்று சொன்னாலும் அது எங்கு சென்று முடிகிறது? குணம், சுகம், நோய் துன்பத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெற வேண்டும். அதுக்குத்தான் அங்கே தான் போய் முடியுது. அப்போ இந்த அடிப்படையில் பல்வேறு மருத்துவ முறைகள் இருக்கிறது. ஒவ்வொன்றும் அதனுடைய செயல்பாடுகள் வேறுபாடாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். செயல்கள் வேறுபாட்டில் முக்கியமான ஒரு 3 இடம் என்ன என்று பார்த்தால், 1, உடலில் நாம் காணுகிற அந்த நோய்களுக்கு உடல் உறுப்புகளிலேயே மருத்துவம் செய்வது என்பது ஒரு வகை. அதில் ஒரே ஒரு வகையான ஒரு மருத்துவம் தான் இருக்கிறது, அது விஞ்ஞான மருத்துவம். சரி. 2வது, உயிராற்றலை மாற்றம் செய்து, உயிராற்றலை பெருக்கி, உயிராற்றலை ஆரோக்கியமாக திணிவுபடச் செய்து அந்த உடலில் இருக்கக்கூடிய நோய்களை போக்குவது என்பது ஒரு வகை. இதில் தான் எது வருது? சித்தா, ஆயுர்வேதம், இந்த அக்குபஞ்சர் மற்றும் நமது வர்மக்கலை, காந்த சிகிச்சை, இந்த ரேக்கி
பிராணி ஹீலிங் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, இது எல்லாமே இந்த உயிராற்றலை திணிவுபடுத்தி உயிராற்றலை செறிவுபடச் செய்து அதை பலப்படுத்தி நோய்களை குணப்படுத்துறது ஒரு இரண்டாவது வகை. அந்த கேட்டகரியில் தான் இந்த அக்குபஞ்சர் தத்துவம் வருது. சரி, மூன்றாவது ஒன்று இருக்கிறது. மன உணர்வை சரிப்படுத்தி அந்த உணர்வு சரியாகும்போது உயிராற்றல் சரியாகி அந்த உயிராற்றல் சரியாகும்போது உடல் நோய்கள் சரியாகுது. அப்படி வரும்போது ஹோமியோபதி, மலர் மருத்துவம் இதெல்லாம் அந்த கேட்டகரியில் வருது. அப்போ உடல், உயிர், மனம், இப்போது இதில் மூலம் எது சிறந்ததுன்னு மகரிஷி சொல்லுவார்னா, மனதை சரி செய்து அதன் மூலமாக உயிராற்றலை சரி செய்து அதன் மூலமாக இந்த உடலை சரி செய்தல் என்பதுதான் முழுமை என்று சொல்வார்கள். அப்போ தான் அந்த நோய் திரும்ப வராது. நீங்கள் உடல் நோயை உடலிலேயே சரி செய்தீர்கள் என்று சொன்னால் உயிரிலிருந்து உயிரை சரி செய்யவில்லை, உயிர் ஆற்றலை சரி செய்யவில்லை என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் அந்த நோய் வந்து கொண்டே இருக்கும். சரி, உயிராற்றலை சரி செய்து உடலை சரி செய்து விட்டோம், ஆனால் மனம் கெட்டு கிடக்கிறது என்று சொன்னால் அது மீண்டும் மீண்டும் உயிராற்றலை பாதித்து கொண்டே இருக்கும். அப்போ மீண்டும் அந்த நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விஞ்ஞான மருத்துவத்தில் உடனே வரும். இந்த உயிர் மருத்துவத்தில் அது மீண்டும் மனம் கெட்டுப்போனால் வரும். சரி, மனதையே சரி செய்து விட்டால் நோய் வரவே வராது. அதனால தான் அது உயர்ந்த ஒரு மருத்துவம் என்று மகரிஷி சொல்வார். சரி, இப்போ இதில் சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி எல்லாமே இந்த மூலிகைகளை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. மூலிகைகளை அடிப்படையாக கொண்டுனா மூலிகைகள் இந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து வைத்திருக்கிறது. அந்த ஈர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த மூலிகைகளை நாம் பதப்படுத்தி பக்குவப்படுத்தி நம்ம நோயாளிகளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த உயிராற்றல் தேங்கி இருக்கக்கூடிய மூலிகைகளில் அடர்த்தியாக தேங்கி இருக்கக்கூடிய அந்த உயிராற்றல் அங்கு அவர்களது உடலுக்குள்ளாக சென்று நோய்களை, உயிராற்றலை சமன் செய்து நோய்களை குணப்படுத்துகிறது. மூலிகைகள் மூலமாக செய்கிறதா இந்த மூணு. டைரக்டாக பிரபஞ்ச சக்தி வான்காந்தத்தை ஜீவகாந்தமாக உடலுக்குள் செலுத்தி அதை அந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உயிராற்றலினுடைய ஓட்டத்தில் இருக்கக்கூடிய சமமற்ற நிலையை சமன் செய்வது அப்படிங்கிறது தான் இந்த வர்மா அண்டு அக்குபஞ்சர். இந்த நிலை, இந்த ரெய்கி, பிராணி ஹீலிங் இதெல்லாம் என்னென்னா அவ்வளோ எனர்ஜியை, வெளியில் இருக்கக்கூடிய எனர்ஜியை உள்ளே கொடுக்கறது. அது ஜஸ்ட் லைக்கு அவர் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, அது மாதிரி தான் அதுவும் இருக்கிறது. சரி, இப்போ இதில் வர்மாவும் அக்குபஞ்சரும் ஒன்று தான், ஒரே விதம்தான். வர்மாவில் அழுத்தம் கொடுக்கிறோம், அக்குபஞ்சரில் என்ன பண்ணுறோம், நீடில் போடுறோம் அல்லது டச் பண்ணுறோம். இதுதான் அங்கே வித்தியாசம். அப்போ வர்மாவில் இருக்கக்கூடிய புள்ளிகள் அதனுடைய அழுத்தம் எப்படி கொடுக்கணுங்கிறதுல அதில் நிறைய தத்துவங்கள் இருக்கிறது. அதே போல் இந்த அக்குபஞ்சர் என்பதற்கும் தத்துவங்கள் இருக்கிறது. இப்போது இந்த அக்குபஞ்சரில் என்ன தான் பண்ணுறோம் நோய் குணமாவதற்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த அக்குபஞ்சரில் தத்துவம் என்ன சொல்லுது, நோய் என்றால் என்ன என்று சொல்லுகிறது என்று சொன்னால் அது அந்த உயிர் ஆற்றல், உயிர் ஓட்டங்களின் சமநிலையில் வேறுபாடு என்று சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்துல இந்த அக்குபஞ்சர் தத்துவம் தான் வேதாத்ரி மகர்ஷியினுடைய காந்த தத்துவத்துக்கு மிகவும் நெருங்கிய விளக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் காந்த தத்துவம் அப்படின்னு சொன்னால் காந்த தத்துவத்தில் என்ன இருக்குது? காந்த தத்துவத்தில் ஈர்ப்பு ஆற்றல், தள்ளும் ஆற்றல் என்ற 2 தத்துவம் இருக்கிறது. காந்தம் என்றாலே இந்த 2 தத்துவங்கள் உண்டு, ஈர்ப்பு சக்தி, தள்ளும் சக்தி. அப்போ அதைத்தான் இங்கு ஈர்ப்பு சக்தி என்பதை இன் என்று சொல்லுகிறார்கள், தள்ளும் சக்தி என்பதை யாங் என்று சொல்லுகிறார்கள், இன் யாங் தியரி என்று சொல்லுகிறார்கள். அப்போ காந்த தத்துவம் அப்படியே இங்கு நடைமுறையாக இருக்கக்கூடியது தான் இந்த அக்குபஞ்சர் என்பதில்
நடக்கக்கூடிய வேலை. நான் கூட சொல்கிறது உண்டு, அப்ளைடு காந்த தத்துவம் என்று சொன்னால் அது நமது அக்குபஞ்சர் மருத்துவம் என்று சொல்வதுண்டு. அப்போ அந்த அடிப்படையில் yin yang என்பது ஈர்ப்பு சக்தி, தள்ளும் சக்தி. இப்போ ஒவ்வொரு உயிரினத்திலும் அந்த ஈர்ப்பு சக்தி, தள்ளும் சக்தி என்ற இரண்டும் வேலை செய்து கொண்டு தான் இருக்கும். அது இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அணுவோட அசையாது. அப்போ எல்லாவற்றிலும் இந்த இரண்டு இயக்கங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த ஈர்ப்பு சக்தி, தள்ளும் சக்தி என்ற அடிப்படையை கொண்டுதான் செயல் விளைவு என்ற தத்துவமே அங்கு செயல்படுகிறது. செயல் விளைவு தத்துவமும் ஈர்ப்பு சக்தி, தள்ளும் சக்தி என்ற அடிப்படை கோட்பாடு தான். அதே போல் உடலுக்குள்ளாக ஈர்ப்பு சக்தி உள்ளே போகிறது, தள்ளும் சக்தி வெளியே வருகிறது. தூய சக்தி உள்ளே போக வேண்டும், தீய சக்தி வெளியேற வேண்டும். இது சாதாரணமாக புரிஞ்சுக்கணும்னா ஒன்றும் இல்லை. மூக்கு வழியாக சுவாசிக்கிறோம், உள்ளே என்ன போகிறது? ஆக்சிஜனை இழுக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகிறோம், சுத்த காற்றை நாம் உட்கொள்கிறோம், அசுத்த காற்றை வெளிவிடுகிறோம் என்று சொல்கிறோம். அப்போ அந்த உள்ளே போகிறது இன் எனர்ஜி, வெளியே வர்றது யாங் எனர்ஜி. அப்போ இந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. இப்போது இந்த இன் யாங் இந்த ரெண்டுக்குள்ளேயும் சமநிலை இருக்க வேண்டும். அது இல்லைனாலும் அங்கே பிரச்சனை. அதாவது ஆற்றல் வந்து கொண்டே இருக்கிறது, கழிவுகள் வெளியேறவில்லை என்று சொன்னால் பிரச்சனை. கழிவுகள் வெளியேறி கொண்டிருக்கிறது, ஆற்றல் வர வேண்டியது என்று சொன்னாலும் பிரச்சனை. இப்போ 3 நேரம் சாப்பிட்டோம், 2 நாளாக மோசன் போல, திரும்பவும் 3 நேரம் சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? அப்போ அது வெளியே போன பிறகு தானே அடுத்து உள்ளே போகணும். அப்போ வெளியே போகிறது நின்று போச்சுன்னா அது நோயாகி போகணும். சரி, இப்போ ஒரு 25 தடவை லூஸ் மோஷன் போகுது. அப்போ உள்ள எனர்ஜி கொடுக்கலன்னு சொன்னோம்னா அங்கேயும் பிரச்சனை ஆயிடும். அப்போ இன் எனர்ஜி யாங் எனர்ஜி எப்படி இருக்கணும்? சமமாக இருக்க வேண்டும். அப்போ ஈர்ப்பு ஆற்றலும் தள்ளும் ஆற்றலும் சமநிலையில் இருக்க வேண்டும். இதுதாங்க தத்துவம். இந்த அக்குபஞ்சர் சாதாரண என்னமோ அக்குபஞ்சர் மருத்துவம் பண்ணுறாங்கய்யா, என்னையா அது, என்னத்தையே நீடில் குத்துறாங்க, என்னத்தையோ ஒரு இடத்த தொடுறாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இது ஒரு உயர்ந்த தத்துவம், காந்த தத்துவம், இறை தத்துவம். சரி, அப்போ இது ரெண்டும் சமமாக இருக்கணும்னு சொன்னோமே, வேறு என்ன சமமாக இருக்கணும்? வேறு என்ன நோய் இருக்கிறது என்று சொன்னால், இப்போது இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. 5 பஞ்சபூதங்களுக்கும் 5 உறுப்புகள் இருக்கிறது. அந்த 5 உறுப்புகளுக்கும் 5 உயிராற்றல் தனித்தனியாக இயக்கம் பெறுகிறது. அது எங்கே தொடங்கி எங்கே முடியுதுங்கிறதெல்லாம் இந்த அக்குபஞ்சர் தத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா சித்தர்கள் ஞானத்தில் கண்டுபிடித்தது. இது விஞ்ஞானத்தால் நிரூபிக்க முடியாது. அந்த உறுப்புகளுக்கும் அந்த உயிர் ஓடக்கூடிய பாதைக்கும் சம்பந்தமே இருக்காது. இருதயம் என்பது இடது மார்பிலே இருக்கிறது. இருதயத்தினுடைய உயிராற்றல் எங்கு ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அக்குளின் மையத்திலே ஆரம்பித்து அது சுண்டு வரலின் நுனியிலே முடிகிறது. இருதயத்துக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லலாம். இருதயத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது இந்த சுண்டு வரலிலிருந்து அந்த மணிக்கட்டுக்குள்ளாக முழங்கைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அந்த இருதயத்தின் உயிர் பாதையிலே ஒரு டச்சு கொடுத்தா அந்த இருதயமே சரியாகி விடுகிறது. ஒரு ஹார்ட் அட்டாக்கே சரி பண்ண முடியுது. அப்போ இங்கே தொட்டால் அங்கே எப்படி சரியாகுது? அதுதான் இறை அறிவு, உடல் அறிவு. இதெல்லாம் விஞ்ஞானத்துக்கு புரியாது, விஞ்ஞானம் இதை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் ஒரு பெரிய விஞ்ஞான மருத்துவர், எம்டி டாக்டர், எம்டி கார்டியாலஜிஸ்ட், அவர் சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரத்தில் அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அவர் உடனே ஏதோ ஒரு மாத்திரை போடுவார்னு வச்சுக்கோங்க. மாத்திரை கையில் இல்லை, உடனே ஆஸ்பத்திரி போகணும். ஆஸ்பத்திரி போகிறதுக்கு முன்னாடி அந்த இருதயத்தின் பாதையில் மணிக்கட்டில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை அமுக்கிட்டா அவர் ஆஸ்பத்திரியில் போய் அங்கே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த நெகட்டிவான விளைவும் நடக்காமல் அது சரி செய்து விடுகிறது. இங்கே அமுக்கினா எப்படி சரி செய்யுது? அப்போ இதெல்லாம் அவங்க நம்பணும்னா என்ன பண்ணணும்? அப்போ ஒரு கார்டியாலஜி டாக்டருக்கு இப்படி வரணும், அந்த சமயத்தில் ஒரு அக்குபஞ்சர் இருக்கணும், அவர் அதை அமுக்கணும், அமுக்கி சரி பண்ணணும். அப்போ இது எப்படி வேலை செய்கிறது அது தெரியாது. அது இறை அறிவு. ஆனால் வேலை செய்கிறது. இது சித்தர்கள் கண்டு உணர்ந்த உண்மை.
அப்போ அக்குபஞ்சரில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த உயிராற்றல் சமன் செய்யப்படுகிறது. அப்போ அதில் என்ன ஆகுதுன்னா இந்த 5 பஞ்சபூதங்களின் உயிராற்றல் இருக்கிறதுல இதில் அந்த 5 பஞ்சபூதங்களும் எப்படி இருக்கணும், சமமாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். ஒரு பஞ்சபூதம் அதிகமாக ஓடுது, ஒரு பஞ்சபூதம் கம்மியாக ஓடுதுன்னா ப்ராப்ளம். அப்போ அந்த 5 பஞ்சபூதத்துக்கும் 5 உறுப்புகள் சொல்லியிருக்காங்க, அதனுடைய உயிராற்றல் சொல்லியிருக்காங்க. அப்போ இது எப்படியெல்லாம் பாதிக்கும் என்பதற்கு பல உணர்வுகளை, பல உடலில் நடக்கக்கூடிய பல வெளிப்பாடுகளை வைத்து கண்டு உணரக்கூடிய அளவுக்கு இந்த தத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் உணர்வுகளை வைத்தே இதை கண்டுபிடித்து விடுவார்கள். பயம் இருக்கிறது என்று சொன்னால் சிறுநீரகத்தின் உயிராற்றல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாடியை பார்த்தோம்னா அங்கே அதில் அந்த வீக்னஸ் தெரியும். கோபப்படுகிறார் என்று சொன்னால் அங்கு அவர் கல்லீரல் பாதிக்கப்படுகிறது. நிறைய புளிக்குழம்பாக சாப்பிட்றாரு, கல்லீரல் பாதிக்கப்படுகிறது. கசப்பு துவர்ப்பை சாப்பிடல, அப்போ அவர் ஹார்ட்டுக்கு பாதிக்கப்படுகிறது. இப்போது அந்த சுவையை வைத்து, உணர்வை வைத்து அவர் உடலில் அந்த வெளிப்படக்கூடிய அந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த அதாவது அது சிம்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது உணர்த்தும் விதம். கண்ணில் சிவப்பாக இருக்குதுன்னு சொன்னால் கல்லீரலில் பாதிக்குது, காதில் வலிக்குதுன்னு சொன்னால் கிட்னியில் பாதிக்குது. அப்போ இது மாதிரி பல வகையான வகையிலே இதில் எந்த பஞ்சபூதத்தின் உயிராற்றல் குறைவாக இருக்கிறது, எது கூட இருக்குது. சில இடத்துல என்ன ஆகும்னா ஒன்றில் கூட இருக்கும், இன்னொன்றில் கம்மியாக இருக்கும். அப்போ இப்போது எதில் கூட இருக்குது, எதில் கம்மியாக இருக்குது இப்படின்னு அதை கண்டுபிடித்து விட்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ இதில் இன்றைக்கி சிந்தனையில் முதல்ல என்ன கொடுத்துருக்கு, நோய் அறிகுறிகளை வைத்து சரியான புள்ளியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படின்னா இப்போது மண் என்ற பூதத்தில் எனர்ஜி இல்லைன்னு வச்சுக்கோம், நெருப்பு என்ற பூதத்தில் அதிகமாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். நெருப்பு என்ற பூதத்திலிருந்து அந்த மண் என்ற பூதத்துக்கு அந்த எனர்ஜியை என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். இங்கே அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளியை தொட்டால் அதை தொடலாம், அல்லது நீடில் அதை பஞ்ச் பண்ணலாம். அதை தொட்டவுடன் இந்த நெருப்பில் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த உயிராற்றல் அந்த நிலம் என்ற பூதத்துக்கு மாறிவிடுகிறது. அப்போ 2 சமநிலை ஆகிவிடுகிறது. அப்போ கூடுதல் குறைவு இல்லாமல் இருந்தால் அங்கு நோய் இல்லை, அதுதான் ஆரோக்கியம். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், நெருப்பில் இருந்து நிலத்துக்கு எனர்ஜியை பாஸ் பண்ணலாம், அது அப்படியே டைரெக்டாக போகும். நீரில் இருந்து காற்று, அது நிலத்திலிருந்து காற்றுக்கு போகும், காற்றிலிருந்து நீருக்கு வரும், நீரிலிருந்து விண்ணுக்கு வரும், விண்ணிலிருந்து நெருப்புக்கு போகும். இது அப்படியே டைரெக்டாக பண்ணலாம். அப்போ இதுதான் அந்த புள்ளியை, சரியான புள்ளியை தேர்ந்தெடுப்பது என்பதற்கு. அப்போ இதில் இன்னும் நிறைய தத்துவங்கள் இருக்கிறது. இப்போ நீர் அதிகமாகி விட்டது, நீர் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ என்ன பண்ணலாம், நீர் அதிகமாக இருக்குன்னா அதை விண்ணுக்கு மாற்றி விடலாம். விண்ணும் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோ, அங்கேயும் நிறையா தான் இருக்குது, தேவையில்லை. அப்போ இங்கே அதிகமாக இருக்கிறது அங்கே கொடுத்தீங்கன்னா அங்கே அதிகமாயிருமே. அப்போ என்ன பண்ணலாம், அதை குறைக்கலாம். எப்படி குறைக்கிறது அப்படின்னா, இப்போது நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு முன்னாடி நீர் தேங்கி இருக்குது. என்ன பண்ணுறோம், ஒரு வண்டி மண்ணை அடிப்பான்னு சொல்கிறோம். ஒரு வண்டி மண்ணை கொண்டு வந்து அதில் கொட்டினோம்னா நீரெல்லாம் என்ன ஆயிடுது, அந்த மண் உறிஞ்சிடுது, அங்கே நீர் தேங்கினது இல்லாமல் போகுது. அப்போ இப்போ என்ன பண்ணுறோம், அந்த நிலத்தையும் நீரையும் இணைத்து விட்டால் அந்த நிலம் அந்த நீரில் அதிகமாக இருக்கிறத அது என்ன பண்ணுறோம், அது எடுத்துக்கொண்டு அதை சமன் செய்து விடும். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த 2 இடத்த சொன்னேன்னு வச்சுக்கோம். இதுபோல் இந்த 5 பஞ்சபூதங்களையும் மாற்றி மாற்றி எங்கே கூட இருக்குது, எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு அதை இணைக்கக்கூடிய அந்த புள்ளியை சரியாக தேர்ந்தெடுத்து அதை தொட்டால் போதும், அங்கு அது சமனாகிவிடும். இதுதான் இங்கே நடக்கிறது. அதில் சரியான அழுத்தம் என்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதில் சரியான அழுத்தம்னா, இது அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அதில் 1/4 மாத்திரை, அரை மாத்திரை, 3/4 மாத்திரை இப்படியெல்லாம் இருக்குது. ஓங்கி அழுத்திடக்கூடாது. அதில் அந்த அழுத்தம்
பொதுவாக அந்த ஒரு கால் மாத்திரை அளவுக்கு அழுத்தம் இருந்தாலே போதும். இன்னும் அழுத்தம் தேவையில்லை, அந்த டச் பண்ணாலே போதும். இன்னும் அந்த டச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, விரலை வைத்து அந்த புள்ளியை தொடுகிறோம். தொடும் பொழுது மனம் அந்த புள்ளியிலே இருக்க வேண்டும். இப்போ நம்ம தீட்சை கொடுக்கும்போது நம்ம எப்படி அந்த விரலால் அந்த ஆக்கினையை டச் பண்ணும்போது நம்ம மனதை விரல் நுனியில் வைத்து அதை டச் பண்ணுறோமோ, அது மாதிரி இந்த இடத்தை தொட்டால் போதும், மனம் அங்கு இருந்தால் போதும். அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, நமது ஜீவகாந்த ஆற்றல் விரல் நுனியில் அழுத்தம் பெற்று அந்த இடத்த லேசாக இன்டியூஸ் பண்ணிவிடும், தூண்டிவிடும். அந்த இடத்த டச் பண்ண உடனே அங்கு சமநிலை இல்லாமல் இருந்த அந்த உயிராற்றல் சமநிலை ஆகிவிடுகிறது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், நீடில் போடலாம். அந்த இடத்துல நீடில் என்னென்ன இருக்குது, அதில் ஆஃப் சூன், 1 சூன், 2 சூன் இப்படியெல்லாம் இருக்குது. இது இடத்துக்கு தகுந்தாற் போல் அந்த நீடிலினுடைய ஆழம் அதிகமாகும். அவ்வளோதான். மிகவும் சதைப்பகுதியாக இருக்கிறதுனா அங்கே 1 சூன் போடலாம், சாதாரணமாக ஆஃப் சூன் இருந்தாலே போதும். இப்போது இந்த மாதிரியாகத்தான் இங்கு இந்த மருத்துவம் செய்யப்படுகிறது. இப்போ இந்த இடத்த ஆக்டிவேட் பண்ண உடனே அந்த 2 பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றல் சமநிலை அடைகிறது. இந்த உயிராற்றல் சமநிலை அடைஞ்சிட்டுன்னு சொன்னால் அந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய நோய் குணமாகி விடுகிறது. அப்போ எவ்வளவு அற்புதமான ஒரு மருத்துவம் என்று பாருங்கள். இப்போ இந்த இடத்துல அவர் டச் கொடுக்கும்போது நோயாளி ஏதாவது டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் எப்படி இருக்கணும், இப்போ நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது உடற்பயிற்சி நினைவோடு உடற்பயிற்சி செய்தால் தான் அதுக்கு பலன். அப்போ அதே போல் இங்கே அவர் அந்த ஒரு டச்சு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோ, அப்போ அந்த நேரத்தில் அவர் நோயாளி அவர் உடலையே நினைத்து கொண்டிருக்கலாம். இவர் கொடுக்கக்கூடிய அந்த டச் கொடுக்கக்கூடிய இடத்தை ஃபீல் பண்ணலாம். அந்த எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உறுப்பை நினைத்து கொள்ளலாம். அந்த நினைவோடு இருந்தால் அவருக்கு அந்த ஆற்றல் சமநிலை துரிதமாக வேலை செய்யும். இப்போது இந்த நிலை தான் இந்த சக்தி ஓட்டங்கள் சமநிலை என்று சொல்கிறோம். அப்போ இதில் 2 பஞ்சபூதங்களை சமன் செய்து நோயை குணப்படுத்துகிறோம். ஒரே பஞ்சபூதத்தில் கூட அந்த இன் யாங்கில் சமநிலை இல்லைன்னு சொன்னால் அதையும் நாம் ஒரு புள்ளியை தொட்டு அதையும் சமப்படுத்தி அதையும் சரி செய்யலாம். ஆக மிக சுலபமான ஒரு மருத்துவ முறை இந்த அக்குபஞ்சர் மருத்துவ முறை. இது எப்படி செயல்படுகிறது என்பதை சுருக்கமாக இங்கு சொல்லியிருக்கிறோம். மிகச் சுலபமானது. இப்போ 5 பௌதங்கள் இருக்கிறது, 5 பஞ்சபூதங்கள். இப்போ 5 பஞ்சபூதங்களுக்கும் இணைக்கக்கூடிய புள்ளி இங்கேருந்து அங்கே எப்படி இணைக்கிறது, அங்கேருந்து எப்படி இங்கே இணைக்கிறது. இப்போது நீரையும் நிலத்தையும் இணைக்கணும். நீரில் இருக்கக்கூடிய நிலத்தின் புள்ளியை அமுக்கினால் அது இணையும், அல்லது நிலத்தில் இருக்கக்கூடிய நீரின் புள்ளி இணைத்தாலும் அது வந்துடும். அப்போ 5 பூதங்களுக்கு அதுக்கு அது ஒவ்வொன்றையும் இணைச்சி பார்த்தோம் அப்படிங்கிறோம்னா ஒரு 25 புள்ளிகள் நமக்கு தெரிந்தாலே இந்த மருத்துவத்தை முழுமையாக செய்துவிடலாம். இப்போது பாருங்கள், 500 சொச்சம் புள்ளி இருக்குது. ஆனால் இந்த 25 புள்ளிகளை நாம் முறையாக தெரிந்திருந்தாலே போதும் இந்த மருத்துவம் சுலபமாக செய்ய முடியும். அப்போ இதைத்தான் இன்யாங் தத்துவம்னு சொல்கிறோம். இது இன்யாங்கிற பேர் சீனர்கள் வைத்த பெயர். இது அந்த நம்மளுடைய அந்த வர்மக்கலை என்பது அது சைனாவுக்கு போய் அந்த சைனாவில் இருக்கிறவங்க அதை அக்குபஞ்சர் தத்துவமாக மாற்றம் செய்து அதற்கு இந்த இன்யாங் பேரெல்லாம் கொடுத்து அந்த மருத்துவத்தை மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வந்து விட்டோம். இங்கிருந்து போனால் தான் இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோம். ஆக இதை கண்டு உணர்ந்தவர்கள் நமது சித்தர்கள். இதை பெயர் கொடுத்தது அந்த சைனாவில் இருக்கிறனால அது இன்யாங் தியரி என்று சொல்லுகிறோம். நாம் என்ன சொல்லலாம், ஈர்ப்பு ஆற்றல் தள்ளுமாற்றல் தத்துவம் என்று சொல்லலாம். ஆக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இந்த உயிர் தத்துவம் மருத்துவம் அது சைனாவுக்கு போய் இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த அக்குபஞ்சர் மருத்துவம் என்பது இப்படி தான் வேலை செய்கிறது. இதை சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். இது ஒரு முழுமையான மருத்துவம். இப்போது இந்த இடத்துல அங்கே எல்லா பஞ்சபூத உறுப்புகளிலும் ஆற்றலே இல்லைன்னு வச்சுக்கோ. அப்போ எதை எங்கே மாற்றுறது அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். அப்பொழுது தான்
நமக்கு பயன்படுகிறது சித்த மருத்துவம். அப்போ இந்த உயிராற்றலை உள்ளே கொடுக்கறதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? உயிராற்றலை உள்ளே கொடுக்கக்கூடிய மூலிகையை கொடுக்கலாம். அதை மூலிகை மூலமாக அதை கொடுத்து அதன் பின் இந்த சமநிலை செய்யலாம். மூலிகையும் கொடுக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் நமது முன்னோர்கள் எப்படி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், உயிராற்றலை நேரடியாக உடனடியாக இந்த மருத்துவத்துக்காக பயன்பாடு செய்வதிலே என்ன செய்திருக்கிறார்கள்? விலங்குகளின் அந்த இறைச்சி சாறை பயன்படுத்தியிருக்கிறார்கள். நாட்டுக்கோழி சாறு, வெள்ளாட்டக்கறியினுடைய சாறு, இப்படி அதெல்லாம் எடுத்து அதனுடைய அந்த சூப் எடுத்து கொடுக்கும்போது உடனடியாக அங்கே எனர்ஜி உருவாகும். உடனே சமன் செய்யலாம். இதை கொடுத்து சமன் செய்வது இப்படியெல்லாம் நிறைய இருக்கிறது. இது மருத்துவத்தில் ஒரு அற்புதமான மருத்துவ முறை என்பதை இன்றைய சிந்தனையில் விளங்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன்.